மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மை டியர் மாஸ்டர்ஸ், நேர்ந்து இந்த பூலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இங்கே பிறவி என்பது எடுத்திருக்கிறோம் என்ற விஷயம் நாம் எல்லோரும் இந்த பூலகத்துல எப்படி இருக்கணும், ஆன்மாவாக நாம் எல்லோரும் இருக்கும்போது நேரம் என்ற ஒரு கேள்வியே இல்லை. we are eternal beings, நிரந்தரமான ஒரு ஆன்மாக்கள், எப்பவுமே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பூலகத்துல ஒரு பிறவி எடுத்திருக்கிறோம், இந்த பிசிக்கல் பாடி நமக்கு ஒன்று இருக்கு அப்படின்னும் போது பிசிக்கல் பாடி அண்ட் மைண்ட் இந்த ரெண்டு என்டிட்டிஸ்க்குமே நேரம் என்பது இருக்கு. பிசிக்கல் பாடி ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் எக்ஸ்பைரி டேட். ஏதோ ஒரு நாள் இந்த உடல் விட்டு வெளியே போகும்போது அந்த நேரம் என்பது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆன்மாக்கு எப்பவுமே ஒரு அர்ஜென்சி அப்படின்றது இல்லை. இந்த பிரிவு இல்லைன்னா அடுத்த பிரிவு இல்லைன்னா 10 பிரிவு ஆனதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மைண்ட் அப்படி கிடையாது. இன்னைக்கே பண்ணணும், இப்போவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடும். இட் ஒர்க்ஸ் ஆன் டைம். ஸோ இந்த பூலகத்துல நேரம் என்பது மிக்க முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ். எதுக்காக இந்த நேரம் என்றது நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, மேக்சிமம் பாசிபிள் அனுபவங்கள் எல்லாமே பெறணும் அப்படின்னா நேரம் என்பது வீணாக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் எல்லோரும் சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியாவுக்கு ஒரு டூர் போறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது பெனாரஸ், வாரணாசி அங்கே மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம போக மாட்டோம். அப்படி ஒரு 15-20 டேஸ் அப்படி போயிடும். அந்த பனாரஸ் போகிறோம், அது பக்கத்தில் இருக்கிற கோரக்நாத் அது பார்க்குறோம், அது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் டெஹ்ராதூனு, ரிஷிகேஷ், அமர்நாத், கேதார்நாத் இந்த மாதிரி எல்லாமே போகிறோம் ஒரே வாட்டி. இதற்காக ஒரு வாட்டி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வாட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. அதுக்காக இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு இங்கே சென்னையில் ஆகட்டும், தமிழ்நாட்டில் ஆகட்டும், இல்லை வேற எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய வீடு எல்லா வேலையும் எல்லாமே விட்டுட்டு கூட்டு போட்டு போயிட்டோம். ஒரு 20 டேஸோ 15 டேஸோ 1 மந்த்தோ அப்படி போயிட்டு, சில பேர் காரில் போவாங்க, சில பேர் பஸ்ஸில் போகிறாரு, சில பேர் ஃப்ளைட்டில் போகிறாரு. அவங்க கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ, எவ்வளோ சக்தி இருக்கோ, எவ்வளோ நேரம் இருக்கோ அது குறித்து they will plan their trip. ஸோ அப்படி இல்லாமல் காசிக்கு போகிறோம், வெறும் அந்த கோயில் பார்த்துட்டு உடனே வந்துடுறோமா? இல்லை, அங்கே நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு நாள் எல்லாம் ஃபுல்லாக இருந்து எல்லாம் பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் வேற எங்கே போகணுமோ அங்கே எல்லாமே போகும். அந்த நேரத்தில் நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும்? ஐயோ, இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ ட்ரெயின் எல்லாமே ஏறி ஆஃபீஸில் எல்லாமே லாஸ் ஆஃப் பே போட்டு நாம் வந்திருக்கிறோம் இங்கே. அதுக்காக நேரம் வீணாக்காமல் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இடங்களையும் பார்த்து அங்கே எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கி நாம திரும்பி ரிட்டர்ன் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு பிளானிங் அப்படின்றது இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி பிளான் தான் ஒரு பிறவி. மேல உலகங்கள்ல நாம் எல்லோரும் ஒரு ஆன்மாவாக இருக்கும்போது இந்த பூலகத்தில் ஒரு டைம் பவுண்டட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மேக்சிமம் பாசிபிள் எக்ஸ்பீரியன்சஸ் கெயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மகத்தரமான ஒரு பிளானிங் அப்படின்றது நடந்திருக்கு. நமக்கு டூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த டூர் ஆப்ரேட்டர் நமக்கு ஐட்டனரி கொடுத்துருவாங்க. எந்த நேரத்தில் எங்கே இருப்போம், எந்த இடத்துல இருக்கும்போது அங்கே என்னென்ன பண்ணுறோம், அந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நமக்கு கொடுத்துருவாங்க தானே. அதே மாதிரி நமக்கு ஒரு கைட் மாஸ்டர் என்பவர் இருப்பார். அவங்க கைட் பண்ணி இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த பிறவியில் இங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ இங்கே வரும்போது நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்? ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒன்று இருக்கு. எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த மட்டுமே பண்ணுறேன் நான் அப்படின்னா முடியாது. நிறைய அனுபவங்கள் எல்லாமே பெறணும். இந்த ஃபிசிக்கல் பாடி மற்றும் மைண்டு இது ரெண்டு நடுவில் இன்னொரு பாடி இருக்கு. அது என்ன அப்படின்னா எமோஷனல் பாடி. நிறைய எமோஷன்ஸ், வகையான எமோஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். 6 விதமான சுவைகள், 6 டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்ஸ் இருக்கு. இந்த பிசிக்கல் பாடி மூலமா அந்த 6 வகையான சுவைகளும் நாம பார்க்க முடியும். இந்த 5 சென்சரி ஆர்கான்ஸ் மூலமா எத்தனையோ அனுபவங்கள் எல்லாமே பெற முடியும். வெறும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அருதா அப்படின்னு சொல்லி நினைக்காமல்
எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் நம்ம வாங்கி வேண்டும். லைஃப் பர்பஸ் ஒரு வாட்டி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேற எதுக்கு நமக்கு நேரமே இருக்காது. யூ வில் பி ரன்னிங் ஓடிட்டே இருப்போம் மை டியர் மாஸ்டர்ஸ். நம்ம தினமும் தியானம் பண்ணணும் அதற்காக. நமக்கு ஒரு டூர் ஆப்ரேட்டர் எப்பவுமே அவைலபிளா இருப்பார் டூர்ல எல்லாமே. பட் இந்த பிறவியில பூ உலகத்துல நாம வரும்போது டூர் ஆபரேட்டர் மாதிரி நம்ம கைடு மாஸ்டர் நமக்கு அவர் பக்கத்திலே இருப்பார். ஆனா நமக்கு அவங்களுடைய தொடர்பு அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா தியானம் செய்யணும். தியானம் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா எந்த நேரத்துல என்ன செய்யணும், இந்த நேரத்துல என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியுது. ஆட்டோமேட்டிக்கா அது செய்தால் ஆன்ம வளர்ச்சி என்பது நடக்கும். இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா எப்பவுமே பர்பஸ் ஆஃப் லைஃப் மேல ஃபோக்கஸ் ஆகி தினமும் அந்த பர்பஸ் மேல நாம பர்பஸ்ஃபுல் லிவிங் அப்படின்றது இருந்தால் அதிசயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ ஒரு வேலைக்காக நம்ம போறோம். நீங்க எந்த யூஎஸ்ஓ, ஆஸ்திரேலியாவோ, ஜெர்மனியோ எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்க. போகும்போது நமக்கு எல்லா பர்மிஷன்ஸும் வேணும் தானே. அந்த நாட்டுடைய பர்மிஷன், இந்த நாட்டுடைய பர்மிஷன், விசா, பாஸ்போர்ட் ரெண்டுமே இருக்கணும். அது இல்லாமல் எங்குமே போக முடியாது. அந்த விசாக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ அப்படி கொடுப்பாங்க. நம்முடைய வேலை, நம்முடைய ப்ரொஃபஷன் பொறுத்து, நம்முடைய பர்பஸ் பார்த்து அந்த விசா அப்படின்றது கிராண்ட் பண்ணுவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உலக நன்மைக்காக யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது விசா முடிந்து போனாலும் திரும்பி நீங்க அப்ளை பண்ண அங்கிருந்து நீங்க ரெனியூ பண்ணிக்க முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதுவே ஒரு தேவையில்லாத வேலை, ஒரு பெரிய ப்ரூட்டலிஸ்ட் மாதிரி இருந்தாக்கா அந்த விசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுடைய மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் எல்லாமே அமுச்சிடுவாங்க. நீங்க போய் எங்க நாட்டுக்கே வர வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லி எப்படி அமுச்சிடுவாங்களோ அதே மாதிரி இங்கே கூட நடக்கும். இந்த உலக நன்மைக்காக நீங்க நல்லபடியாக உங்களுடைய பர்பஸ்ஃபுல் லிவிங் அப்படின்றது கடைபிடித்தால் நம்முடைய நேரம் முடிந்து விட்டாலும் நமக்கு திரும்பி நேரம் என்பது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ப்ரொவைடட் நம்முடைய உடல், மனம், எமோஷனல் பாடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் நமக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுதான் நடந்தது ஆதிசங்கரர் அவர்களுக்கு. 3 வாட்டி அவங்களுடைய நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பீஷ்மருக்கு மகாபாரதத்தில் எனக்கு இன்னும் போதும் அப்படின்ற வரைக்கும் அவங்களுக்கு நேரம் அன்லிமிட்டெட் விசா 10 வருஷம் 20 வருஷம் சில பேருக்கு கொடுப்பாங்க தானே. அதாவது 10 வருஷத்து வரைக்கும் அந்த விசா வேலிடிட்டி இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க தானே. அந்த மாதிரி அன்லிமிட்டெட் டைம் அப்படின்றது பீஷ்மருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எனக்கு போதும் என்ன நான் வருவேன் திரும்பி இந்த உலகம் விட்டு அப்படின்னும் போது he came out of his physical body. அப்படின்னா எவ்வளோ பர்பஸ்ஃபுல் லிவிங் அப்படின்றத அவங்க வாழ்ந்திருக்காங்க. பீஷ்மர் ஆகட்டும், ஆதிசங்கரர் ஆகட்டும், தேர் எலிஜிபிள், தகுதியாளர்கள். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு மேல அந்த நேரத்தை. நமக்கு அந்த மாதிரி இருக்கா மை டியர் மாஸ்டர்ஸ்? அவ்வளோ பர்பஸ்ஃபுல் லிவிங் அப்படின்றத நம்ம வாழ்கிறோமா அப்படின்ற கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கணும். ஸோ தினமும் தியானம் செய்தால், தினமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய பர்பஸ் என்ன அப்படின்றது பார்த்துட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாழ்க்கையின் மூலமா யாருக்கு என்னென்ன நன்மை பண்ணணும், எந்த உலகத்திற்கு என்ன நன்மை பண்ணணும், எந்த நாட்டுக்கு என்ன நன்மை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்றது வருது மை டியர் மாஸ்டர். நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்றதுல உள்ள அர்த்தம் மிகப்பெரிய பெருசானது இருக்கு. அதுல ஒரு பாகம்தான் நம்முடைய இறப்பு நாமே நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு தினமும் தியானம் பண்ணணும். ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங், சர்வீஸ் ஓரியன்டட் லிவிங் அப்படின்றது மிக முக்கியம் மை டியர் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.